எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் ஜூன் மாதம் 2025 15 முதல் 30 வரை இந்த நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில கைடன்ஸாக வழிநடத்துவதற்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நினைத்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவிங்கள். தனுசு ராசி என்பர்களே, பல நாள் கஷ்டம் இப்போது நன்மையாக மாறுகிறது. குறிப்பாக இந்த நாட்களிலே சூரியன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு நேரெதிரே 7ஆம் இடத்திலே வந்து அருள் புரிகிறார். பாக்யாதிபதி 7ஆம் இடத்திலே புதனோடு சேர்ந்து, புதன் உங்களுக்கு ஒரு நிலைகளிலே சில நெருடல்களை தந்தாலும் கூட புதன் குருவோடு இணைந்திருக்கிறார் உங்கள் ராசிநாதனோடு. அதனோடு கூட சூரியன் ஆகையினாலே பத்ர யோகத்தினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களோடு பணி செய்பவர்கள் அல்லது உங்களோடு உங்களுடைய வேலைகளிலே துணை நிற்கக்கூடிய உதவியாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த நுட்பமான அறிவினுடைய திறமையை பயன்படுத்தி பல நிலைகளிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த பத்ர யோகம் தருகிறது, நிபுண யோகம் தருகிறது, புதன் குரு இணைந்த அந்த ஆதி யோகம் தருகிறது. அது மட்டுமல்லாமல் நவாச யோகங்களினுடைய அந்த அமைப்பு சற்று பேச்சை குறைத்து செயலில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில இருந்து வந்த உடல்நலக் குறைவாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி அக்கால் தங்கை போன்ற அந்த உறவு முறைகளுக்குள் இருந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு வெற்றியை காண்பதற்கான வழி. பாக்கியங்கள் ஏதேனும் குறைந்திருந்தால் இப்போது அதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுத்து ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் கிடைக்கும். இருந்தாலும் கூட சற்று கூடுதல் கவனம் என்பது அதிர்ஷ்டம் நிச்சயம் இருக்குமானால் பேராசை இருந்தால் அதில் சிக்கல். காரணம் என்னவென்றால் பாக்கிய நிலைகளில் கேது மற்றும் செவ்வாய் இணைவு இருக்கிறது. ஆகையினால் சற்று கவனத்தோடு உங்களுக்கு உரிய பொருளின் மீது அந்த முயற்சி என்றால் இந்த மாதத்திலே வெற்றி என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் பிரம்ம யோகம், கல்ப திரும யோகம், பாரிஜாத யோகம் என்று இப்படி அடுக்கடுக்காக நன்மைகளை தரக்கூடிய வான நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய சாதக நிலை இருக்கிறது. நீதி கிடைக்கும். பல நாட்களாக வழக்கு தங்கி தேங்கி நிற்கிறது, அதிலே ஒரு வெற்றி காண முடியவில்லையே, நம் பக்கம் நியாயம் தர்மம் இருந்தாலும் கூட சிக்கல் இருக்கிறது என்றிருந்த நிலைகளில இப்போது வெற்றிக்கான வழிகளை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளி தருகிறது. முக்கியமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனி காலத்திலே உறவு முறைகளிலே சிக்கல், அது காதல் உறவு, வாழ்க்கை துணை உறவு, சகோதரத்துவ உறவு, இதுல எல்லாம் சிக்கல். இதிலிருந்து ஒரு வெற்றி என்பது இப்போது மாறும். குடும்பத்தில் இந்த நாட்களிலே திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சி என்பது வீட்டிலே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சாதாரண ஒரு யாகம் ஹோமம் நடத்துகிறீர்கள் என்றாலும் கூட பலரை அழைத்து, அதாவது அதிக பேரை அழைத்து பிரம்மாண்டம் காட்ட வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஏனென்றால் அதுவே சில நேரங்களிலே சிக்கலை தரும். ஆகையினாலே எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும், சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் தேவையான நபர்களை மட்டும், குறைந்த நபர்களை அழைத்து செய்வது என்பது இந்த நாட்களிலே சிறப்பை ஏற்படுத்தும். குடும்பத்திலே ஒருவருக்கு உங்களுடன் சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர் உங்களோட வாழக்கூடியவர்களாக இருக்கும். அந்த சமயங்களில பெற்றோர் பெரியோர் அல்லது நல்லவர்களுடைய ஆலோசனை கேட்டு பிரச்சனைகள் இல்லாமல் தீர்த்து கொள்வது, சண்டையை வளர்க்காமல் இருப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் தரக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரக நிலைகள் காட்டுகிறது. கடந்த மாதங்களாக வியாபாரத்துல தொடர்ந்து ஏதோ சில நஷ்டங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போது முதலீட்டிற்கு ஏற்ற ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த லாபத்தை சரியான முறையில் சேமித்து வைத்தீர்கள் என்றால் வருங்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும். அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு திடீரென்று ஒரு வெளியூர் செல்லக்கூடிய அல்லது வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவியிலே ஒரு ஏற்றம் மாற்றம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இது போன்ற நேரங்களிலே சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சரியானதாக இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு சரியான நிலைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களோடு பணி செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த நிலை, இதுவரை முரண் நிலை இருந்திருக்கும். ஏதோ ஒரு நிலையில வேலை செய்பவர்கள் தரக்கூடிய தொல்லையினால் இருக்கும் வேலையிலிருந்து இருக்கும் இடத்திலிருந்து
மாறலாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது ஒரு சாதக சூழ்நிலை என்பது உடன் வேலை செய்பவர்களின் காரணமாக வரும். அவர்கள் ஏதேனும் ஒரு நல்ல ஆலோசனை கூட சொல்லக்கூடிய ஒரு அற்புதங்களும் கூட நிகழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அரசு வேலைகளிலே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் செல்லும் போது தன்னுடைய உடைமைகளின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. பயணத்தின் போது சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை. அது மட்டுமல்ல, தனியார் துறையிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் அதில் மக்கள் சேவை செய்யக்கூடிய விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பரிசு அல்லது ஒரு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய, அதனால் தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்களிடம் சற்று அவர்கள் கோபம் கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கும். அதை அப்படி ஏதேனும் ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு சரியான முறையிலே கல்வியை ஏற்று அந்த கல்வியிலே மனம் லயித்து இருப்பது வெற்றியை தரும். இல்லை என்றால் ஒரு ஏமாற்ற சூழ்நிலை, நீங்க நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக கூட மாறும். அதனால் கல்வியிலே முழு கவனம் நிச்சயமாக தேவை. முயற்சி என்பது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற இந்த வரிகள் உங்களுக்கு பொருந்தும் இந்த மாதத்துல மாணவர்களுக்கு. பள்ளி கல்வியை தாண்டி உயர்கல்வியில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு கூடுதல் சுமை இருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்கக்கூடிய அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிச்சயமாக அதை தவறாமல் செய்யும் போது நன்மை தரக்கூடியதாக அமைவதாக இருக்கிறது. பள்ளி கல்வி எல்லாம் முடித்தாச்சு, அல்லது வேலை தேடக்கூடிய சூழ்நிலை, வேலை தேடக்கூடிய வயதில இருக்கிறீர்கள். அரசு தேர்வு அல்லது போட்டி தேர்வுகளிலே அதன் மூலமாக ஒரு வேலை வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதற்கு முன்பு அதே தேர்விலே தேர்ச்சியான நபர்களை நீங்கள் அணுகி அவரிடம் அறிவுரை கேட்டு செயல்பட வேண்டிய மாதம். நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். முறையாக ஒரு வழி நடத்துதல், சரியான கைடன்ஸ் என்பது உங்களை வெற்றிக்கான வழிக்கு அழைத்து செல்லும். உங்களுக்கான வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அல்லது பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும். குருவினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைவதற்கு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நவகிரக சன்னதானங்களில் வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். சூரியனுக்கான வழிபாடு, அதாவது அர்க்கியம் செய்தல், சனி பகவானுக்கான வழிபாடு, இவற்றை எல்லாம் செய்வது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். உங்களுடைய வேலைகளில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் இந்த மாதத்திலே ஜூன் 2025 எந்த தேதிகள் என்றால் 19, 20, 27 ஆகிய 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளிலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை. சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் 27 1:40 AM, அதாவது அதிகாலை அல்லது நள்ளிரவு முதல் ஜூன் 29 காலை 6:34 AM வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையினாலே 27, 28 ஆகிய நாட்களில் அது முழு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறது. எந்த விதமான புதிய விஷயங்களில் ஈடுபடுவதோ, தேவையற்ற வீண் விவாதங்கள் விவகாரங்களில் ஈடுபடுவதோ தவிர்ப்பது நல்லது. முன்னமே சொன்னது போன்று நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றிலே உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகலாம். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி, அதாவது நீதிமன்றத்துல இருக்கிறது, அல்லது நீதிமன்றத்தில் இல்லாவிட்டாலும் கூட நீதிமன்றம் செல்லக்கூடிய அளவிற்கு சிக்கலாக இருக்கிறது என்ற சொத்துக்களிலே இப்போது ஒரு சுமூக தீர்வு காண்பதற்கான முயற்சி என்பது வெற்றியை தரும். வழக்குகளிலே உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த மாதம் பொதுவில் நன்றாக இருக்கும். சில முக்கிய வேலைகள், எது முக்கிய வேலைகள் என நினைக்கிறீர்களோ அது நாள்பட்டு மாதம் கடந்து வருடம் கடந்து இருக்கிறது, அவை இப்போது நிச்சயம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் இல்லத்திலே ஒரு சுப நிகழ்வு, தெய்வ காரியங்களோ அல்லது ஏதேனும் திருமணம், வைபவம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான திடீரென்று எதிர்பாராத ஒரு சுப நிகழ்ச்சி இல்லத்திலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கூடிய மட்டில் எளிமையான முறையிலே செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த ஜூன் 2025 பயணங்களுக்கான வாய்ப்பை காட்டுகிறது. பயணங்களை இனிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள். காதல் உறவுகளிலே பரஸ்பரம் புரிதல், ஒருவரோடு ஒருவர் புரிந்து நடப்பது என்பது மிக முக்கியம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி தங்குவதற்கான உங்களுடைய முயற்சி பலனளிக்கும். பணம் பொருள் பார்த்தவரை இப்போது பணம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே அதிகமாக இருக்கிறது. நிதி ஆதாயங்களை காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. நீண்ட நாட்களாக அரசாங்கத்திலே முடியாமல் இருந்த காரியங்களை கூட முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புதம் நிகழும். மன அழுத்தத்திலிருந்து அதிலிருந்து தவிர்த்து அதிலிருந்து விலகி இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து மனதிலே எந்த விதமான சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட
இந்த யோகா, தியானம், தெய்வ நம்பிக்கை இவற்றின் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து எளிதிலே நீங்கள் கடந்து வருவதற்கான உபாயம் என்ன? தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் 10 நிமிடம் தியானம், அதே போல் இரவு தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் தியானம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். அது மட்டும் அல்ல, இப்போது காதல் சார்ந்த உறவுகள் என்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணமானவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அந்த காதல் என்பது இனிமையான உறவாக அமையும். இதுவரைக்கும் ஏதேனும் ஏமாற்றம் இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும். திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு முயற்சியின் பேரில் ஒரு வாழ்க்கை துணை அமையும். அதனால் உற்சாகம் ஏற்படும். ஆனால் விட்டு கொடுத்து, அதாவது அட்டிடியூட் காட்டுவது என்று சொல்வார்கள், அப்படி காட்டாமல் எளிமையாய் பேசி நல்ல வாழ்க்கை துணை என்று நீங்கள் முடிவு செய்தால் அது நிச்சயம் நல்ல வாழ்க்கை துணையாகவும் அட்டிடியூட் எல்லாம் காட்டாமல் உடனடியாக ஏற்றுக்கொள்வது சிறப்பு. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்லதாகவே இருக்கும். எந்த நோயும் புதிதாக பாதிப்பதற்கு வாய்ப்பில்லை. மன அழுத்தத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் போதும். யோகா, தியானம் என்பது செய்யுங்கள், முதலே சொல்லிவிட்டேன். ஆனால் தொடர் நோய்களால் ஏதேனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது, அதாவது சில லங்ஸ் சார்ந்த, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு, ஆஸ்மா போன்ற பிரச்சனை இருப்பவர்களுக்கு வீட்டை விட்டு செல்லும் போது இன்ஹேலரை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அப்படிப்பட்ட தொடர் நோயில இருப்பவர்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் சற்று நீங்கள் செய்யக்கூடிய, மறக்கக்கூடிய, மறந்து வீட்டிலே வைத்து செல்லக்கூடிய மருந்து அல்லது உணவு, இவை ஏதேனும் உங்களுக்கு தேவையானவற்றை மறந்து வீட்டிலே வைத்து செல்லும் போது அதனால் சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்றி மற்றபடி இந்த மாதத்திலே பொதுவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான உடல்நலக் கோளாறும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தொழில், அதை சார்ந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சாதிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள் அல்லது வேலையை தேடுகிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே உங்களுடைய நட்பு உறவுகளின் மூலமாக அதற்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அது கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கிடைக்கும் போது அலசி ஆராய்ந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது ஏதேனும் வீடு வாங்க வேண்டும், வீடு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நட்பு உறவுகள் செல்லும்போது அதில் சற்று அலசி ஆராய்ந்துதான் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிச்சயம் இல்லை. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில இந்த மாதத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில இருக்கக்கூடிய அந்த கேது செவ்வாய் இணைவு தரக்கூடிய அந்த நிலை ஒரு மாற்றத்தை தரும். அதிர்ஷ்டம். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு கடமையை செய்யுங்கள், வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும். கேது செவ்வாய் இணைவு கிட்டத்தட்ட ஜூலை 28, 2025 வரை இருக்கும். இது சார்ந்த ஒரு தனி பதிவை தருகிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.